إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يكن من المشركين شاكرا لأنعمه اجتباه وهداه إلى صراط مستقيم وآتيناه في الدنيا حسنة وإنه في الآخرة لمن الصالحين صدق الله العظيم. வாழ்வின் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன், நசீஹத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் மனிதனின் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை எந்தளவு நாம் மதித்து எம் மனதிலே உறுதியாக நம்பி அதை பின்பற்றுகின்றோமோ அதை வைத்துதான் அல்லாஹ் எமது நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வைத்திருக்கின்றார். அல்லாஹு தஆலா இதை அல் குர்ஆனிலே பல விடயங்கள் மூலமாக எமக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்வை நம்பியது போன்று அல்லாஹ் இந்த கட்டளைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றானோ அவைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி செய்தால் உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தருவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றார். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் لا يستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم. அல்லாஹ்வை நம்பி நல்லமல்களை யார் செய்வார்களோ அவர்களுக்கு இந்த பூமியின் பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கொடுப்போம். இந்த பூமியிலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்குரிய வசதிகளை செய்து கொடுப்போம். அவர்களுக்கு பயம் இருந்தால் அந்த பயத்துக்கு பின்னால் அச்சமற்ற நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எமது உள்ளத்திலே இருந்தால் அல்லாஹ் இப்படி சொல்கின்றான், வலா தஹீனு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அலவுன் இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ்வை நம்பிய முஃமின்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் வெற்றியாளர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், பலஹீனம் அடையாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். எமக்கு எதிராக என்ன சக்திகள் எல்லாம் வருகின்றதோ அந்த சக்திகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னஹும் லா யுஅஜிஸூன். அவர்களால் எமக்கு எதையும் செய்ய முடியாது, எம்மை தோற்கடிக்கவே முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லும் பலமான ஆயுதம் ஈமானும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து தலைக்கு மேலால் வைத்து அதை நாம் பின்பற்றி நடப்பது மாத்திரமே எமது நிம்மதியை தீர்மானிக்கும் மிக பெரும் பலமான வெப்பனாக ஆயுதமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை யாரெல்லாம் தன் வாழ்க்கையிலே உறுதியுடன் நம்பிக்கையுடன் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்திருக்கின்றார்கள், சந்தோஷமாக அவர்களது குடும்பமும் வாழ்ந்திருக்கின்றது, பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற வரலாறை அல்லாஹ் சொல்லி மிக பெரும் முன்னுதாரணமான ஒரு குடும்பத்தை அல் குர்ஆனிலே சொல்கின்றார். ஹஜ்ஜுடைய காலம் வந்தாலே அந்த குடும்பத்தை பற்றி தான் பேசப்படுகின்றது. காரணம், அந்த குடும்பத்தின் தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது உள்ளத்திலே காணப்பட்ட உறுதி, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுவதிலே சற்றும் சளைக்காது பின்வாங்காது உறுதியாக இருந்த மனம், உள்ளம், அதே அடிப்படையிலேயே தன் மனைவியையும் தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அல் குர்ஆனிலே எமக்கு உதாரணமாக சொல்லி, இவர்களை போன்று நீங்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்து நீங்கள் அதை பின்பற்றி நடந்தால் உங்களுக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? அவரை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு அழகான வார்த்தையை குர்ஆனிலே சொல்கின்றான், இன்ன இப்ராஹீம கான உம்ம. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதர் கிடையாது, அவர் ஒரு சொசைட்டி.
அவர் ஒரு சொசைட்டிக்கு சமனானவர், அவர் உம்மத்துக்கு சமனானவர். காரணம், அவரது வாழ்க்கை ஒரு சமுதாயத்தையே உருவாக்கியது. அவரை பார்த்து ஒரு உம்மத், அவருக்கு பின்னால் வாழ்ந்த சமுதாயம் அனைத்தும் அவரை போன்று ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றது. யகூதிகளும் சொன்னார்கள் இப்ராஹிம் எம்முடையவர், நஸ்ரானிகளும் சொன்னார்கள் இப்ராஹிம் எம்முடையவர். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மா கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன். இப்ராஹிம் யஹூதியாக இருக்கவும் இல்லை, நஸ்ரானியாக இருக்கவும் இல்லை. அவர் நீங்கள் முஸ்லிமாக இருங்கள், வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்கள். அவர் தன் வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கவில்லை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகின்றார். இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், நீங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம் மில்லத அபீக்கும் இப்ராஹிம், உங்களது வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு சென்ற மார்க்கத்தை தான் நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் என்ற பெயரை அவர்தான் உங்களுக்கு சூட்டினார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி தருகின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வந்த சவால்கள் அனைத்தின் பொழுதும் உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை விட்டு கொடுக்கவில்லை. எப்பொழுது அல்லாஹ்வுடைய ரிசாலத் அவர்களுக்கு வந்ததோ, அவர்களுக்கு முன்னால் இருந்த பயங்கரமான சவால் அல்லாஹ் அல்லாத சிலைகளை வணங்கிய சமூகம். கண்ணியமானவர்களை, அவர்களுடன் யாரும் இருக்கவில்லை, தனி ஒரு மனிதராக இருந்தார்கள். அவர்களது தந்தையும் அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை செய்யக்கூடியவராக இருந்தார். அவரது கூட்டமும் சிலை வணக்கம் செய்யக்கூடிய கூட்டமாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாறை ஆரம்பிக்கின்றான். அவர்கள் அனைவரும் ஒரு திருவிழாவுக்கு சென்றதற்கு பின்னால் அனைத்து சிலைகளையும் உடைத்து விட்டார்கள். பெரிய சிலையின் தலையிலே கோடாலியை கொழுவி வைத்தார்கள். மக்கள் வந்தார்கள், சொன்னார்கள், மன் ஃபஅல ஹாதா பிஆலிஹதினா, எங்களது சிலைகளுக்கு இந்த அநியாயத்தை செய்தவர் யார் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், இப்ராஹிம் என்ற ஒருவர் இருந்தார். அவர் வித்தியாசமான சில விடயங்களை பேசிக் கொண்டிருந்தார். இப்ராஹிமை கொண்டு வாருங்கள் என்றார்கள். கேட்டார்கள், அஅன்த ஃபஅல்த ஹாதா பிஆலிஹதினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே, எங்களது சிலைகளுக்கு நீங்களா இப்படிப்பட்ட அநியாயத்தை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்திகூன். சொன்னார்கள், இதை செய்தவர் பெரியாள் தான் செய்திருப்பார், அவருக்கு பேசக்கூடிய ஆற்றல் இருந்தால் அவரிடத்தில் கேட்டு பாருங்கள் என்றார்கள். அந்த மக்கள் சொன்னார்கள், எப்படி இது பேசும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராத, எந்த ஒரு தீங்கையும் தர முடியாத, எதையும் பேச முடியாத சிலைகளை நீங்கள் வணங்குகின்றீர்களே, உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்றார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு இதற்குரிய ஆன்சரை பண்ணுவதற்கு எந்த வார்த்தைகளும் இருக்கவில்லை. கடைசியில் அவரை அழிப்பதற்காக வேண்டி முன் வந்தார்கள். பெருமொரு நெருப்பை மூட்டினார்கள். இந்த வரலாறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய வரலாறு. இது ஈமானிலே உறுதியாக இருப்பவர்களுக்கு கிடைக்கும் வெற்றியின் வரலாறு இது. கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பெரும் ஒரு நெருப்பு மூட்டப்பட்டது. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே, இப்ராஹிமுக்கு நீ குளிராக ஆகிவிடு. குளிராக மாத்திரமல்ல, சலாமன், ஈடேற்றமாக, எந்த ஒரு ஆபத்தையும் உண்டாக்காத நெருப்பாக மாற்றிவிடு. குளிராக மட்டும் இருந்திருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பில் இருக்க முடியாது. குளிராக இருக்க வேண்டும், வாழ்வதற்கு உகந்த, வாழ்வதற்கு பொருத்தமான குளிராக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த நெருப்புகளை அனைத்து உயிரினங்களும் அணைத்தது. ஆனால் ஒரே ஒரு உயிரினத்தை தவிர, பள்ளியை தவிர, அது அந்த நெருப்பை ஊதியது. இதனால் தான் பள்ளியை அடித்தால் என்ன நன்மை என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலாவது அடியிலே அடித்தால் 100 நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. காரணம், அந்த பள்ளி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நெருப்பை ஊதியது. அதை இன்னும் எரிவதற்காக வேண்டி அது முயற்சி செய்தது. இதனால் அந்த பள்ளியை அடிப்பதிலே நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாதுகாத்தான். யாரெல்லாம் அழிப்பதற்காக வேண்டி முன் வந்தார்களோ அவர்களை தோற்கடித்த வரலாறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அல் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது அந்த இஸ்லாத்தை, தீனை, அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றாமல் இருந்ததிலே முதலாவது இடத்தை வகித்தவர் அவரை பெற்றெடுத்த தந்தை. சுப்ஹானல்லாஹ், அவரை பெற்றெடுத்த தந்தை. இதைவிட கை சேதம் வேற என்ன இருக்கின்றது? என்னை பெற்றெடுத்த வாப்பா அவருக்கு ஹிதாயத் இல்லாமல் மரணிப்பதா? அவர் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாமல் வாழ்வதா? நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நரக நெருப்பை அவர் சுவைப்பதா? இதைவிட கை சேதம் என்ன இருக்கின்றது? வாப்பாவுக்கு மெசேஜை கொடுத்தார்கள். வாப்பாவை பார்த்து அழகான முறையிலே பேசினார்கள். கண்ணியமானவர்களை கேட்டார்கள், லிம தஅபுது மா லா யஸ்மா வலா யுப்சிர் வலா யுக்னி அன்க ஷைஆ. யா அபத், எனது வாப்பாவே. அழகாக தனது வாப்பாவை அழைத்தார்கள். யா அபதி, எனது வாப்பாவே, எதையும் கேட்காத, எந்த பிரயோஜனத்தையும் தராத இப்படிப்பட்ட சிலைகளை நீங்கள் ஏன் வணங்குகின்றீர்கள் என்று கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, வாப்பா அந்த பேச்சுக்கு இணங்கவில்லை. வாப்பா சொன்னார், இப்ராஹிமே, என்னை விட்டு விட்டு சென்று விடு. ல இல்லம் தன்தஹி ல அர்ஜுமன்னக் வஹ்ஜுர்னி மலியா. நீ என்னை விட்டு விடாவிட்டால், நீ செய்யும் பிரச்சாரத்தை விடாவிட்டால் நான் உன்னை கல்லடித்துக் கொள்வேன் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வாப்பாவுடன் எப்படி பேசினார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே பேசி இருக்கின்றார். அல்லாஹ்வை பற்றி வாப்பாவுக்கு சொன்னார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த செய்தியை நாம் அனைவரும் சொல்வது எமது பெரிய பொறுப்பு. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், வாப்பா, என்னையும் உங்களையும் படைத்தவன் அல்லாஹ். அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தி. அவன் என்னை படைத்தான். அவன் எனக்குரிய நேரான வழியை காட்டி தந்து கொண்டிருக்கின்றான். வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன். அவன் தான் எனக்கு உணவை தருகின்றான், எனது தாகத்தை தீர்க்கின்றான். வ இதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன். நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவன் என்னை குணப்படுத்துகின்றான். வல்லதி ஹுவ யுமீதுனி சும்ம யுஹ்யீன். அவன் தான் என்னை வாழவும் செய்கின்றான், என்னை மௌத்தாக்கவும் செய்கின்றான். வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லி ஹதீஅதி யௌமத்தீன். நான் கியாமத்தின் பொழுது எனது பாவத்தை மன்னிப்பதை அந்த அல்லாஹ்விடத்தில் தான் ஆதரவு வைக்கின்றேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி தனது வாப்பாவுக்கு முன்னால் சொன்னார்கள். வாப்பா சொன்னார், இப்ராஹிமே, என்னை விட்டு விட்டு சென்று விடு. நீ என்னை விடாவிட்டால் நான் உன்னை கல்லடித்துக் கொள்வேன் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், சலாமுன் அலைக். வாப்பா, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி. எனது ரப்பிடத்தில் உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவேன். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதை தடுப்பதற்கு முன்னால் சொன்ன வார்த்தை இது. சொன்னார்கள், வாப்பா, நீங்கள் எனது தீனை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் கொண்டு வந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடி உங்களை நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு முயற்சிப்பேன் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அவர்கள் வாப்பாவை விட்டுவிட்டு அவர்கள் செல்கின்றார்கள். அந்த இடத்தை ஒதுங்கி செல்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ஹாக் என்ற நபியை கொடுத்த வரலாறை, யாக்கூப் என்ற அந்த வம்சத்தை கொடுத்த வரலாறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தனக்கு என்ன உறுதி மார்க்கத்தில் இருந்ததோ அந்த உறுதியை தனது குடும்பத்துக்கும் கொடுத்தார்கள். தனக்கு மார்க்கத்தில் என்ன பற்று இருந்ததோ, என்ன நம்பிக்கை இருந்ததோ அந்த நம்பிக்கையை தனது குடும்பத்துக்கும் கொடுத்தார்கள். நாம் மாத்திரம் முஸ்லிமாக இருந்துவிட்டு வாழ்ந்து மௌத்தாக கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பற்றிய அன்பும் அல்லாஹ்வை பற்றிய மகத்துவமும் இந்த மார்க்கத்தை பற்றிய உறுதியும் எமது உள்ளத்தில் எவ்வளவு இருக்கின்றதோ அதை எமது குடும்பத்துக்கும் கொடுத்து விட்டு மௌத்தாக வேண்டும். எமது பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டு மௌத்தாக வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தனது குடும்பத்தை நீண்ட காலத்துக்கு பின்னால் கிடைத்த பிள்ளையை பாலைவனத்திலே மக்காவிலே விட்டுவிட்டு வருமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலத்துக்கு பின்னால் கிடைத்த ஹாஜர் அம்மையார் தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாலைவனத்திலே விட்டு வருகின்றார்கள். வரும் பொழுது எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாத இடம் அது. குடிப்பதற்கு நீரோ சாப்பிடுவதற்கு சாப்பாடோ இல்லாத ஒரு இடம் அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரக்க சுபாவம் உள்ளவர்கள். அவர்களது உள்ளத்திலே இரக்க சுபாவம் இருந்தது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்ன இப்ராஹிம் லஅவ்வாஹும் முனீப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லஹலீமுன் அவ்வாஹும் முனீப். இரக்க சுபாவம் உள்ளவர்கள், சகிப்பு தன்மை உடையவர்களாக இருந்தார்கள்.
அவர்களது மனது கல் நெஞ்சாக இருக்கவில்லை. தனது குடும்பத்தை எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாத, சாப்பாடு குடிப்பதற்கு எந்த ஒரு வசதியும் இல்லாத இடத்திலே விட்டு வருவதற்கு அவர்களது உள்ளம் கல் நெஞ்சாக இருக்கவில்லை. மனைவி கேட்டார், இப்ராஹிமே, இந்த இடத்திலே எங்களை விட்டு செல்கின்றீர்களே, என்ன விடயம் என்று கேட்டார். எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. கடைசியாக விளங்கிவிட்டது அந்த பெண்மணிக்கு. இதன் ரகசியம் என்ன கேட்டார்கள். அல்லாஹு அமரக பிஹாதா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் பேசவில்லை, தன் தலையை அசைத்தார்கள். ஆம், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் இது. அந்த பெண் சொன்னார்கள், இதன் லா யுதையுனல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கைவிடவே மாட்டார். கண்ணியமானவர்களே, சற்று தூரம் வருகின்றார்கள். வந்து தன் குடும்பத்துக்காக வேண்டி துஆ செய்கின்றார்கள். இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمْ. யா அல்லாஹ், பைத்துல்லாஹ்விடத்தில் எந்தொரு சாப்பிடுவதற்கு பயிர்களோ குடிப்பதற்கு தண்ணீரோ இல்லாத இடத்திலே எனது குடும்பத்தை விட்டு வந்திருக்கின்றேன். 3 விஷயத்துக்காக வேண்டி விட்டு வந்திருக்கின்றேன். 3 நோக்கத்தை சொன்னார்கள். முதலாவது, ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், யா அல்லாஹ், எங்களது ரப்பே, உன்னை உரிய முறையிலே வணங்க வேண்டும், தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி விட்டு வந்திருக்கின்றேன். பிள்ளைகளுக்கு நாம் ஸ்பிரிச்சுவலை கொடுப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொடுப்போம். எங்கிருந்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தலைக்கு மேலால் எடுத்து அதை மதித்து பின்பற்ற வேண்டும் என்ற மார்க்க பற்றை கொடுக்க வேண்டும். இரண்டாவது, ஃபஜஅல் அஃஇததம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்களில் ஒரு சாராரின் உள்ளங்களை இவர்களின் பக்கம் திருப்பிவிடு. மக்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்து விடு. எமது பிள்ளைகளை தனி ஒரு மனிதனாக வாழ விடக்கூடாது. நண்பர்களுடன், சமூகத்துடன் சேர்ந்து வாழக்கூடியவர்களாக பழக்க வேண்டும். சேர்ந்து வாழும் பொழுது என்னென்ன பழக்கங்கள், என்னென்ன அஹ்லாக்குகள் எல்லாம் வர வேண்டுமோ அந்த பண்புகளை, ஒழுக்கங்களை கொடுக்க வேண்டும். மூன்றாவது துஆ செய்தார்கள், வர்ஸுகுஹும் மினத் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். யா அல்லாஹ், இவர்களுக்கு பழங்களை கொடுத்து விடு. அவர்களது பசியை போக்கக்கூடிய, பட்டினியை போக்கக்கூடிய பழங்களை கொடுத்து விடு என்று 3 அடிப்படை விடயங்களுக்கு துஆ செய்தார்கள். முதலாவது, அல்லாஹ்வுடைய வணக்கம், அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. இரண்டாவது, மக்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இந்த இடத்தில் வந்து வசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. மூன்றாவது, யா அல்லாஹ், இவர்களை பசியில் பட்டினியுடன் போட்டு விடாதே என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த 3 துஆக்களையும் கபூல் செய்தார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இன்று அந்த மக்கா முக்கர்ரமாவை தேடி முழு உலகமும் பயணம் செய்கின்றது. யாரெல்லாம் உம்ரா செய்கின்றார்களோ அவர்களது உள்ளங்கள் அந்த உம்ராவிலிருந்து திரும்பி வரும் பொழுது எனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாதா என்ற கவலையுடன் தான் நான் திரும்பி வருகின்றோம். யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கின்றதோ அவர்கள் அனைவரும் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வரும் பொழுது இன்னும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இந்த பைத்துல்லாவை தரிசிக்கும் சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாதா என்ற கவலையுடன் தான் திரும்பி வருகின்றோம். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, மக்களின் ஒரு சாராரின் உள்ளங்களை திருப்பிவிடு. முழு மக்களின் உள்ளங்களை திருப்பிவிடு என்று துஆ செய்யவில்லை. அவர்கள் செய்த துஆ, மக்களில் ஒரு சாராரின் உள்ளங்களை திருப்பிவிடு, முழு மக்களின் உள்ளங்களை திருப்பிவிடு என்று துஆ செய்திருந்தால் இன்று எங்கெல்லாம் எண்ணெய் வளங்கள் இருக்கின்றதோ அந்த எண்ணெய் வளங்கள் உள்ள இடத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி என்ன முயற்சிகளை செய்து அந்த ஊர்களை அழித்தார்களோ அதே போன்று இந்த மக்கா முக்கர்ரமாவும் இன்று அழிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் செய்த துஆ, மக்களில் ஒரு சாராரின் உள்ளங்களை இவர்களின் பக்கம் திருப்பிவிடு யா அல்லாஹ். மூன்றாவது, வர்ஸுகுஹும் மினத் ஸமராத் லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்களுக்கு பழங்களை கொடுத்து விடு. சுப்ஹானல்லாஹ், அந்த இடம் அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு இடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது துஆவின் மூலமாக, அவர்களது தியாகத்தின் மூலமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மனைவிக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொடுத்தார்கள், பக்குவத்தை கொடுத்தார்கள், தக்வாவை கொடுத்தார்கள். ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். சாரா அம்மையார் வருகின்றார். அந்த பயணத்திலே, பயணத்தின் நடுவிலே ஒரு அரசன் பிடித்துக் கொண்டான். தன் மனைவியை மோசமான காரியத்தின் பக்கம் அழைக்கின்றான். இந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், அந்த அரசன் கேட்டால் அரசனிடத்தில் சொல், நான் உனது சகோதரன் என்று சொல். பொதுவாக மக்களது மனதிலே உள்ள ஒரு சிந்தனை தான், என்னுடையது என்று நினைத்தால் என்னை அழித்து விட்டு எனக்கு கீழால் உள்ளதை கைப்பற்ற முயற்சிப்பார்கள்.
இது மனிதர்களிடத்தில் உள்ள சிந்தனை. என் மனைவி என்று நீ சொன்னால் என்னை அழித்துவிட்டு உன்னை எடுத்து தன் தேவையை நிறைவேற்றி விடுவார். என் சகோதரி என்று சொன்னால் சற்று தூர உறவு, இதனால் சொன்னார்கள் எனது சகோதரி என்று சொல்லுகின்றார். கண்ணியமானவர்களே, சொல்லப்பட்டது. ஆனாலும் அந்த அரசனுக்கு இருந்த ஆசை தீரவில்லை. மோசமான உறவின் பக்கம் அவன் அழைக்கின்றான். அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அவனது உடல் இயங்கவில்லை, உடல் உறுப்புகள் இயங்கவில்லை. துஆ சொல்கின்றான், எனக்காக வேண்டி துஆ செய் என்று சொல்கின்றான். அந்த அம்மையார் துஆ செய்கின்றார்கள், சாரா அலைஹிஸ்ஸலாம். அவன் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி மீண்டும் நெருங்குவதற்கு முயற்சிக்கின்றான். கண்ணியமானவர்களே, உடல் உறுப்புகள் இயங்க மறுக்கின்றது. கண்ணியமானவர்களை மீண்டும் துஆ செய்கின்றான். மீண்டும் துஆ செய்யுமாறு சொல்கின்றான். சாரா அம்மையார் துஆ செய்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, மீண்டும் தகாத அந்த உறவின் பக்கம் அவன் முயற்சிக்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவன் கொடுத்த கிஃப்ட், ஹாஜர் என்ற ஒரு கிஃப்டை கொடுத்தான். சொன்னான், நீங்கள் கொண்டு வந்திருப்பது ஷைத்தான் ஒருவனைத்தான் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி ஹாஜர் என்ற கிஃப்டை கொடுத்தான். இந்த ஹாஜர் அம்மையார் மூலமாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறே மாறுகின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுதும் கவலைப்படுவார்கள், வாழ்க்கையில் நான் ஒரு பொய்யை சொல்லிவிட்டேனே, நான் வாழ்க்கையில் ஒரு பொய்யை சொல்லிவிட்டேனே, அந்த பொய் தான் ஒரு கட்டம் சிலைதான் இவைகள் அனைத்தையும் உடைத்தது என்ற பொய். இரண்டாவது கட்டம் இந்த மனைவியை பார்த்து எனது சகோதரி என்று சொன்ன அந்த கட்டத்தை நினைத்து அவர்கள் கவலைப்பட்டார்கள். நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் ஷஃபாஅத் செய்யுமாறு மனிதர்கள் கேட்டுக்கொள்ளும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நான் சில பொய்களை சொல்லிவிட்டேன், இதனால் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு வெட்கப்படுகின்றேன் என்று அவர்கள் சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தனது மனைவிக்கு என்ன உறுதியை மார்க்கத்திலே கொடுத்தார்களோ அதே உறுதியை தன் பிள்ளை இஸ்மாயிலுக்கும் கொடுத்தார்கள். வளர்ந்து வருகின்றார், அவருக்கு அனைத்தை பற்றிய தெளிவும் வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் கனவு காணுகின்றார்கள், மகனை குர்பான் கொடுப்பதாக கனவு காணுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மகனிடத்தில் வந்து கனவை எப்படி சொல்கின்றார்கள் தெரியுமா? மகனே, இன்னி அராஃபில் மனாம் அன்னி அத்பஹுக். உடனே வந்து கனவு கண்டுவிட்டேன், உன்னை அறுக்கப் போகின்றேன் என்று அறுக்கவில்லை. சொன்னார்கள், எனது மகனே, கனவிலே உன்னை அறுப்பதை நான் கண்டேன், உனது அபிப்பிராயம் என்ன? ஃபன்துர் மாதா தரா, உனது அபிப்பிராயம் என்ன? சொன்னார்கள், கால யா அபதி ஃஅல் மா துஅமர். வாப்பாவே, அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அதை செய்யுங்கள், அதை செய்வதில் நான் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன். சொன்னார்கள், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றும் பொழுது நான் பொறுமையுள்ள ஒருவனாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார்கள். இரண்டு பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகின்றார்கள். கண்ணியமானவர்களே, நடுவிலே ஷைத்தான் வந்து குழப்பத்தை போடுகின்றான். உனது வாப்பா உன்னை அறுக்கப் போகின்றார், அவருக்கு உன்னை பற்றி சற்று கூட இரக்கம் கிடையாது என்று சில சிந்தனைகளை, சில சந்தேகங்களை உள்ளத்திலே போடுகின்றான். இந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்கள் கல்லடிக்கின்றார்கள். இதற்காக வேண்டித்தான் நாம் ஹஜ்ஜுக்கு சென்று ரஜும் என்ற அந்த ஜம்ராக்களுக்கு கல்லடிக்கக்கூடிய அந்த ரம்மி என்ற அந்த கடமையை செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, குர்பான் கொடுப்பதற்காக வேண்டி தயாராகின்றார்கள். மகன் சொல்கின்றார், வாப்பா, நேராக வைத்து என்னை அறுத்தால் என் பாசம் மிகைத்து உங்களுக்கு அறுக்க முடியாமல் போய்விடும். என்னை, என் தலையை கீழே வைத்து குப்புற வைத்து என்னை அறுங்கள் என்றார்கள். அப்படியே அறுக்கின்றார்கள். கத்தி அறுக்கவில்லை, அப்படியே ஓங்கி ஒரு பாறையில் அடிக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அந்த பாறை பிளக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடத்தில் காணப்பட்ட உறுதி, மார்க்கத்திலே இருந்த உறுதி, ஈமான், அந்த பலத்தை வைத்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த பரிசுதான் அந்த குர்பான் என்ற அமல். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மார்க்கத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றோமோ அதை வைத்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம்மையும் பாதுகாப்பான், எமது குடும்பத்தையும் பாதுகாப்பான், எமது சமுதாயத்தையும் பாதுகாப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்துடைய விடயத்திலே உறுதியாக இருந்தார்கள். அவர்களை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார், இஸ்ஜா ரப்பஹு பிகல்பின் சலீம். அல்லாஹ்விடத்தில் தூய்மையான உள்ளத்துடன் வந்தார்கள்.
அவர்களுடைய உள்ளத்திலே யாரை பற்றியும் தப்பெண்ணம் இருக்கவில்லை. வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், மனிதர்கள் எழுப்பாட்டப்படக்கூடிய அந்த கியாமத்துடைய நாள், அந்த நாளில் மனிதர்களது பொருளோ மனிதர்களது பிள்ளைகளோ பிரயோஜனம் கொடுக்காத நாள். அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யார் அல்லாஹ்விடத்தில் தூய்மையான உள்ளத்துடன் வந்தார்களோ அவர்களுக்குத்தான் அந்த நாளிலே வெற்றி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாளை மறுமை நாளையிலே மனிதனுக்குரிய வெற்றி தூய்மையான உள்ளத்துடன் யார் வருகின்றார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கின்றது. யாருடைய உள்ளத்திலே கடுகளவேனும் பெருமை இருக்கின்றதோ, உள்ளத்துடைய நோய்கள் இருக்கின்றதோ, அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்க மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னah மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மினல் கிப்ர். யாருடைய உள்ளத்திலே கடுகளவேனும் பெருமை இருக்குமோ அவர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ தான், வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ், பின்னால் வரக்கூடிய உம்மத்திலே உண்மையாக என்னை புகழக்கூடிய நாவை தந்துவிடு. பின்னால் வரக்கூடிய உம்மத்திலே உண்மையான முறையிலே புகழக்கூடிய நாவை தந்துவிடு. சுப்ஹானல்லாஹ், அவர்கள் கேட்ட துஆ. இன்று தொழுகையில் அவர்களுக்கு துஆ செய்யாமல் சலாம் கொடுக்க மாட்டோம். தொழுகையை ஆரம்பிப்பதும் அவர்கள் கேட்ட துஆவை வைத்து, وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين. நட்சத்திரத்தை வணங்கக்கூடியவர்களிடத்தில் வந்தார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களை பார்த்து சொன்னார்கள், இது எனது ரப்பாக இருக்க முடியும் என்றார்கள். நட்சத்திரங்கள் மறைந்தது. ஃபலம்மா அஃபல் قال لا احب الافلين. நட்சத்திரங்கள் மறைந்த பொழுது சொன்னார்கள், மறையக்கூடியதை நான் நேசிக்க மாட்டேன். சந்திரனை வணங்கக்கூடியவர்களிடத்தில் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், قال هذا ربي. இது எனது ரப்பாக இருக்க முடியும் என்றார்கள். சந்திரன் மறைந்தது. சொன்னார்கள், லஇல்லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன்ன மினல் கௌமித் ضالين. எனது ரப் எனக்கு நேர்வழியை காட்டாவிட்டால் நான் வழிகேட்டில் சென்று விடுவேன் என்றார்கள். சூரியனை வணங்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே வந்தார்கள். சொன்னார்கள், ஹாதா ரப்பி ஹாதா அக்பர். இதுதான் எனது பெரிய ரப் என்று சொன்னார்கள். ஃபலம்மா அஃபலத், சூரியன் மறைந்தது. قال يا قوم إني بريء مما تشركون. எனது கூட்டமே, நீங்கள் எந்தெந்த ஷிர்க்கெல்லாம் வைக்கின்றீர்களோ அந்த ஷிர்க்குகளை விட்டும் நான் தூரமாகின்றேன். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். நான் எனது முகத்தை வானங்களை பூமிகளை படைத்த ரப்பின் பக்கம் நான் திருப்பி விட்டேன். நான் அனைத்தை விட்டும் திரும்பி தூய்மையானவனாக திரும்பி விட்டேன். அல்லாஹ்வுடைய விடயத்திலே எந்த பகுதியும் நான் இணை வைக்க மாட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பின்னால் வந்த முழு நபிமார்களின் நஸபையும் சந்ததியையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கமே வைத்திருக்கின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது செய்த ஒரு தஅவா, சிறையில் இருப்பவர்களை பார்த்து துஆ சொன்னார்கள், வத்தபஅது மில்லத ஆபாஇ இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப். சிறையில் இருப்பவர்களை பார்த்து சொன்னார்கள், நான் எனது வாப்பா மூதாதையர்களின் மார்க்கத்தை பின்பற்றுகின்றேன். மூதாதையர்கள் என்று வரும் பொழுது தனது வாப்பா அப்பா அப்பாவின் வாப்பா என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் ஆரம்பித்தது இப்ராஹீம், واتبعت ملة آبائي إبراهيم وإسحاق ويعقوب. இப்ராஹீம், இஸ்ஹாக், யாக்கூப் என்று அடுத்த பக்கம் ஆரம்பிக்கின்றார்கள். காரணம், கண்ணியமானவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்துதான் அந்த நஸபே ஆரம்பிக்கின்றது. இதனால் இப்ராஹீம், இஸ்ஹாக், யாக்கூப் என்று ஆரம்பிக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கே முன்மாதிரியான ஒரு நபியாக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி சொல்கின்றான், அவர்கள் ஷாக்கிரல் லிஅன்உமி, அல்லாஹ்வுடைய பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நபியாக இருந்தார்கள். இஜ்தபாஹு வ ஹதாஹு இலா ஸிராத்தி முஸ்தகீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சூஸ் பண்ணினான், நேரான பாதையை அவர்களுக்கு காட்டி கொடுத்தான். வ ஆதைனாஹு ஃபித் துன்யா ஹஸனா, அவர்களுக்கு உலகத்திலே நலவை கொடுத்தோம். வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன், ஆখিরাத்திலே அவர்கள் சாலிஹீன்களுக்கு மத்தியிலே இருப்பார்கள் என்று சொன்னார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது கடைசி சந்தர்ப்பத்தில் இருக்கும் பொழுது சொன்னார்கள், வவஸ்ஸா பிஹா இப்ராஹீம் பனீஹி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். சொன்னார்கள் கடைசி சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே ஒரு கேள்வியை கேட்கின்றான், வமன் யர்கபு அன் மில்லதி இப்ராஹீம் இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை யார் புறக்கணிப்பார்கள்? வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா,
அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே அவரை தெரிவு செய்தார். மறுமையிலே அவர் சாலிஹீன்களில் உள்ள ஒருவராக இருக்கின்றார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், இத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹீமே நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொன்னான். கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கு முழுமையாக நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார்கள். இதையே வசியத்தாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் வந்த தனது மகன்மார்களுக்கும் சொன்னார்கள். கேட்டார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதா. சொன்னார்கள், நாங்கள் உங்களது இறைவனை அல்லாஹ்வை நாங்கள் வணங்குவோம். وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق. இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக், இந்த மூன்று பேருடைய ரப்பை நாங்கள் ஒரே ரப்பாக வணங்குவோம், அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக நாங்கள் வாழுவோம் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகளும் சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களை, எதை சொல்ல வருகின்றோம்? நாம் மார்க்கத்திலே உறுதியாக இருப்போம். அந்த உறுதியை எமது பிள்ளைகளுக்கும் கொடுப்போம். நாம் எப்படி இஸ்லாத்திலே உறுதியாக இருக்கின்றோமோ, எப்படி உறுதியாக இருந்து மௌத்தாகுவதற்கு ஆசைப்படுகின்றோமோ, இதே போன்று எமது பிள்ளைகளும் வாழையடி வாழையாக வரக்கூடிய பேர பிள்ளைகள், அதற்கு பின்னால் இருப்பவர்களுக்கும் இந்த இஸ்லாம் போய் சேர வேண்டும், அதில் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். கியாமத் வரைக்கும் எனது பரம்பரையிலே வரக்கூடியவர்கள் முஸ்லீம்களாகவே வாழ வேண்டும், முஸ்லீம்களாகவே மௌத்தாக வேண்டும் என்பதை நாம் மனதிலே உறுதி கொண்டு வாழ்வோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் இஸ்லாத்திலே வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.